என்னுடைய உடலை அப்பமாக பெற்று தின்னுங்கள், என்னுடைய ரத்தத்தை பானமாக பருகுங்கள். அதோட மீனிங் கிறிஸ்தவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்கள் எனக்கு தெரியல. நான் பைபிளை ஒரு 3 டைம் வாசிச்சதுனால நான் சொல்றேன். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதர் ஒரு சத்தியமான ஒரு வடிவம். அவர் வசனம் தான் அவர் வாழ்க்கை, சத்தியம் தான் அவர் வாழ்க்கை. தன் உடலையே ஒரு வசனமா தான் சொல்றாரு. எல்லாமே தத்துவங்கள், எல்லாமே சாக்ரிஃபைஸ் தான். என் உடலை நீ சாப்பிட்டனா அது உனக்கு உணவாயிடும், என் ரத்தத்தை நீ குடிச்சனா அது உனக்கு பானம் ஆயிடும். ஒரு மனிதனுடைய குணாதேசங்கள் அவனுடைய ரத்தத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தனை பார்த்து திருடிட்டேன் அப்படின்னு மேல பழி போட்டா கூட அவன் எங்க குடும்ப ரத்தத்தில் கூட திருடுற பழக்கம் இல்லையா அப்படிமா குணம் இருக்கு. இப்போ இயேசுநாதருடைய வசனத்தை உண்டால் சாப்பிட்றவன் அதே மனிதனா மாறுவான், அதே சத்தியமா இருப்பான். அதே ரத்தத்தை குடிச்சா அவன் அவருடைய குணம் அவராக மாறுவான். இயேசுடைய ஒரே தத்துவம் என்னன்னா, என்னாக நீ மாற வேண்டும், என்னை போல் நீ ஆக வேண்டும் அப்படியும் பாரு.